மக்களே, என்னுடைய முகத்தோடைய தாடி மீசை அதில் பார்க்காதீங்க. என்னுடைய முகத்தின் அழகை பார்க்காதீங்க, அகத்தின் அழகை பாருங்கள். நான் வந்து சேவ் பண்ணி நல்லா மேக்கப் பண்ணிலாம் வீடியோ போட விரும்ப மாட்டேன். என்னுடைய மனசில் உள்ளதை சொல்லுவேன், அவ்வளோதான். அதாவது எப்படின்னா, இப்போ நிறைய 10 வயசு பசங்களாம் வண்டி ஓட்டுறாங்க. 10 வயசு பசங்க வண்டி ஓட்டுறாங்க, பின்னாடி அவங்க அம்மா அப்பா உட்காந்துருக்காங்க. அவ்வளோ தைரியமாக சந்தோஷமாக என் பையன் வண்டி ஓட்டான்னு சந்தோஷமாக சொல்கிறாங்க. யாருன்னா கவர்மெண்ட் சொல்லிட்டாங்க, சின்ன பசங்க வண்டி ஓட்டினா பிடிப்பட்டா தாய் தப்பணத்துக்கு 3 வருஷம் உள்ளே வச்சுருவாங்க, 25,000 ஃபைன் சொல்லிட்டாங்க. சொன்னாலும் தமிழ்நாட்டு மக்கள் வந்து காதலே வாங்க மாட்டாங்க, கண்டுக்கவே மாட்டாங்க. ஏன்னா வந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு அசால்ட்டு தான். வந்தால் காலை போய் விடுவாங்க, ஐயா மன்னிச்சிருங்க. ஆனால் அதுக்கு மட்டும் பந்தா பண்ணுவாங்க. நிறைய பசங்க தெருக்குள்ளெல்லாம் பார்த்தா 10 வயசு பையன் 15 வயசு பையனுக்கு உள்ளெல்லாம் நிறைய பேர் வண்டி ஓட்டுறாங்க. அதை நிறைய போலீஸ் கூட கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. நான் கூட ஒரு பையனை வழிமறிச்சு, ஏன்பா இவ்வளோ ஸ்பீடாக போகிறேன், நீ வண்டி ஓட்ட வயசு தான் கேட்டதுக்கு எங்கள் அப்பாவே ஒன்றும் சொல்லலை, நீங்கள் என்ன அங்கே போங்க, உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க அங்கே அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பையன். அதனால் தயவுசெய்து மக்களே, இது மாதிரி அதுமாரி வாலிபெல்லாம் இந்த ஸ்பீடு வண்டி சொல்லுவாங்கல்ல, என்ன வண்டி, இந்த கேடிஎம் பைக்கெலாம் என்ன ஸ்பீடாக போகிறாங்க அந்த மாதிரி, ரொம்ப முறுக்கிட்டு போகிறாங்க. குறுக்க ஏதாவது குழந்தை வந்தாலும் ஆடு மாடு வந்தாலும் பிரேக் போட்டால் இவங்க காலி, பிரேக் போடாமல் விட்டால் எதிரால் வந்த ஆள் காலி. அதனால் தயவுசெய்து மாணவர்களுக்கெல்லாம் தாய் தப்பா வந்து இந்த ஸ்பீடாக போகிற பைக் வாங்கி கொடுக்காதீங்க. பஸ்ஸில் போட்டோம், ட்ரெயினில் வேலைக்கு போட்டோம், பைக் வாங்கி கொடுத்து உங்கள் பிள்ளைய நீங்களே கொண்டு விடாதீங்கன்னு. அவங்க ஒரு கல்யாண காட்சி வச்சு குடும்பமாக பார்க்கணும்னு ஆசைப்படுங்க. பெரிய வண்டி வாங்கி கேட்டான், அழுகுறான், சூசைட் பண்ணி பயங்காட்டுறான், ஒன்றும் கண்டுக்காதீங்க. அதெல்லாம் சும்மா பீலாக உங்களை ஏமாத்துறது. அதனால் பஸ்ஸில் வேலைக்கு போட்டோம், ட்ரெயினில் வேலைக்கு போட்டோம், வண்டியை கொடுத்து அவங்க வாழ்க்கை கெடுத்து போடாதீங்க, அவங்களை கொண்டு போடாதீங்க. அப்பா அம்மா தயவுசெய்து கேளுங்க, நான் சொல்கிறது கொஞ்சமாக காது கொடுத்து கேளுங்க. ரொம்ப பசங்க ஒரு வண்டியில் 5 பசங்க போகிறாங்க, உட்கார இடமே இல்லை. அந்த இப்போ வண்டி ஓட்டுற பையன் டேங்கில் உட்காந்துருக்கான், பட்டு ஓட்டாங்களா. அதனால் தயவுசெய்து ரோட்டில் போகும்போது போலீஸ்லாம் மடக்கி தூக்கி உள்ளே போடுங்க, வண்டியை பிடிக்கிட்டு விடுங்க. ரொம்ப தப்பு பண்ணுறாங்க. நிறைய தாய் தப்பு வந்து கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. 10 வயசு பையன்லாம் வண்டி ஓட்டுறாங்க, 15 வயசுக்கு உள்ள பசங்க நிறைய பசங்க வண்டி ஓட்டுறாங்க, ஒல்லியாக இருக்கிறாங்க. அப்பா அம்மா பின்னாடி உட்காந்துருக்காங்க, உட்காந்து என் பையன் வண்டி ஓட்டினான்னு ஒரு மகிழ்ச்சியாக போகிறாங்க. கொஞ்சம் கூட அறிவே கிடையாது தாய் தப்புனுக்கலாம். குழந்தைங்க வந்து பின்னாடி திரும்பி உட்காந்து வண்டி ஓட்டுறாங்க, முன்னாடி ஓட்டு போகிறாங்க, பின்னாடி திரும்பி உட்காந்துருக்காங்க. அது ஷேட் சத்தமட்டம் பண்ணாக்கி உங்களுக்கு என்ன எங்கே இஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் தயவுசெய்து இந்த வாகனம் வண்டி ஓட்டுறதுலாம் ரொம்ப தப்பு பண்ணுறாங்க. குழந்தைங்க வண்டி ஓட்டுறங்க தாய் தப்பை கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. தாய் தப்பை வந்து குழந்தைங்க வந்து உயிரோடு இருக்குன்னு ஒரு ஆசையே கிடையாது. அவங்கள கொள்ளறதுக்காகவே இந்த மாதிரி சின்ன பசங்க வண்டி ஓட்ட கற்றுக் கொடுத்து வண்டி ஓட்டி நிறைய பசங்களை கொண்டு குவிக்கிறாங்க. அதனால் தாய் தப்பனுக்கு கொஞ்சோட அறிவே கிடையாது. முதல்ல அறிவு இருந்தால் 18 வயசு ஆனதுக்கப்புறம் லைசன்ஸ் எடுத்து கொடுத்து வண்டி கற்றுக் கொடுத்து லைசன்ஸ் எடுத்து கொடுத்து வண்டி கொடுக்கணும். அதான் முறை, அதான் கவர்மெண்ட் ரூல்ஸ். அது கவர்மெண்ட் ரூல்ஸ் மீறி பண்ணிங்க வச்சுக்கோங்க, என்றைக்காவது கண்டிப்பாக உங்கள் பிள்ளைய நீங்கள் இழப்பீங்க. ஆனால் தயவுசெய்து அந்த மாதிரி பண்ணாதீங்க. மண்டையில் யோசிங்க, சிரிக்காதீங்க. என்ன மக்கள் பண்ணீங்க.